ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் இர்ஃபான். நம்ம ஒரு வழியாக பேக்கு போகிறதுக்கு போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. ஸோ என் பேக்குக்கு தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். பட் என் பேக்கை விட்டானுங்க. இருந்தாலும் நான் லக்கேஜ் அடிஷ்னலாக ஆல்ரெடி நம்ம ஜார்ஜியா தனியாக போயிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பு வந்துட்டு நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு, புது ஃப்ரெண்டு காதர் பாய் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா தங்க போகிறோம், ஒன்றா சுற்ற போகிறோம். ஸோ இது எப்படி இருக்கும், அதுக்கு எவ்வளோ செலவானுச்சு, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ ஆமாம், நீங்கள் போடுறத என்னையே போட்டு விட்றாதீங்க. பயப்பரியா குமார்? நானும் 15 வருஷமாக வந்து தான் போயிட்டுருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு. ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய டெபிட் கார்டே வந்துட்டு இந்த லான்ச் அக்சஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியாமல் போச்சு இவ்வளோ காலம். இப்போ காதர் பாய் சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாவில் நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ 2வது ஏரியாவில் ட்ரை பண்ண வந்துருக்கோம். இப்போ தான் உள்ள வச்சிருக்கேன், இன்னும் 10 நிமிஷம் ஆகும். முதலாளி அரிசி வாங்க போயிருக்காரு. கடையை பிரிக்க போகிறோம். இங்கே என்னென்ன டேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஜெயில அடிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. சாப்பிட்டு ஸ்வீட்டு ரசம் எல்லாமே செம்மையாக இருக்கும். இந்த பார்வையா இருக்கு. கிரெடிட் கார்டு இருந்தால் தான் இந்த லான்ச்லாம் நம்ம போக முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கிரெடிட் கார்டு எதுவுமே இல்லை. அது யூஸ் பண்ணாமல் 4 வருஷமாக ஒரு பேங்க் கார்டு கிடந்துச்சு. பர்ஸ்லேயே அது கார்டு கிடைக்க தூக்கி கூட போட்டுடலாமான்னு நினச்சேன். பட் அந்த கார்டு தான் இன்னைக்கு கை கொடுத்து எங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கு. இப்போ சாப்பிட்டதே லஞ்ச் வரைக்கும் போதும். பட் பேக் பண்ணியிருக்கிறது டின்னர் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா உட்காரல, ரீபேக் பண்றோம்னு சொல்லுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மடிச்சது சரியில்லை. ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். டெம்பரேச்சர் லாஸ்ட் ஆள். ஆனால் சாப்பிட்டது கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிட்டு. மக்களே, நம்ம ஒரு வழியாக வந்து உட்காந்துச்சு ஃப்ளைட்டில். ஆக்சுவலி எனக்கு டி சீட்டு தான், ஆனால் விண்டோ சீட் கொடுத்துட்டாங்க. பறந்து போகின்றேன் சிறகில்லா. வந்துட்டு நம்ம விசா அரைவல். ஆக்சுவலி இங்கே மிஷின் இருக்கு. ஸோ அந்த மிஷினில் வந்துட்டு நம்ம விசா அரைவல் என்னென்ன கேட்டுச்சு உங்களுக்கு? இறங்கி வந்தவொடனே ஃபர்ஸ்ட் அங்க போய் ஜஸ்ட் பாஸ்போர்ட்டையும் யூஏ ரெசிடென்ஸ் ஐடியும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணின உடனே மிஷின்ல போய் விசா எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. பேமெண்ட் கட்டி எடுத்துக்கிறதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஃபில்அப் பண்ணி கார்டு வச்சா விசா வந்து. இப்போ ஆனால் நானும் அங்கே போக வேண்டியது இல்லை என்கிட்ட விசா இருக்கிறப்ப. அபுதாபி ஏர்போர்ட்ல என்கிட்ட விசா கேட்கல, இங்கேயும் கேட்கல, டேரெக்டாக வந்துட்டேன். பட் ஆனால் நீங்கள் ஆன் ஏரோவில் விசாக்கு வந்தீங்கன்னா அங்கே லைனை பார்த்தீங்களா பின்னாடி, இங்கே வந்துட்டு கார்டு அக்செப்ட், அதே மாதிரி டாலர் அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட டாலரும் இல்லை, கார்டு இல்லை. 2வது நீங்கள் சேஞ்ச் வச்சுருக்கணும் $30. அப்போ தான் அக்செப்ட் ஆகும். இல்லாட்டி அது அக்செப்ட் ஆகாது. லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். யார்ட்டாச்சும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஏர்போர்ட் வெளியிலேருந்து பார்க்க தான் கைஸ் இப்படி இருக்கு. உள்ளுக்குள்ளே புறா கூண்டு. வணக்கம், என்ன தெரியுதுங்களா? ஹலோ பெருசு வாங்க சார். கேட்கல கைஸ், உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னாக்கா, நீங்கள் அங்கே ஒரு பஸ் கார்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா வெறும் 0.40 மனாத்து தான் ஒரு ஆளுக்கு. ஸோ டாக்ஸியில் வந்துட்டு 40 மனாத்து கேட்குறான். கைஸ், இந்த டாக்ஸி டிரைவர் வந்துட்டு உங்களுக்கு சிம் கார்டும் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கடையில் நிப்பாட்டினாரு. நம்ம புத்திசாலித்தனமாக இவங்கள்ட்ட போய் விசாரித்தாலே 40-30 மனாத்து கூட சொன்னாங்க ஏர்போர்ட்டில் உள்ள சிம் கார்டை விட. அதனால் நம்ம வாங்காமல் வேறு கடையை பார்ப்போன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இன்னொரு கடைக்கு அழைச்சிட்டு போனாரு. அவனும் அதே 30 ரூபா கூட தான் சொல்லி அது கதை சொன்னான். நானும் அந்த கதையை நம்பி வாங்கினா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு நிசாமி ஸ்ட்ரீட்ல விசாரிச்சப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா, நான் தான் டீலரு, அவங்க நீ ஏர்போர்ட்டில் வாங்கினா நீ 30 மனாத்து கூட கொடுக்கணும்னு சொல்லி ஏமாத்தி கார்டு வாங்கியாச்சு. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. தான் வாங்கியிருக்கோம். நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு. மணியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் டாலராக மாற்றி தான் கொண்டு வந்தேன் ஆக்சுவலி. ஸோ 168 கிடச்சிச்சு எனக்கு. ஆக்சுவலி நம்ம புக் பண்ண ஹோட்டல் இதுதான். பங்களா பெருசாக தான் இருக்குது. செக்இன் பண்ணியாச்சு. ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காப்புல உட்காந்துருக்க தம்பி. ஸோ ஆனால் எங்கள் டைம் ஹோட்டல் இன்னும் ரூம் ரெடி ஆகலை. 1 மணிக்கு தான் ரெடி ஆகுமா. ஸோ இப்போது வெளியில் சும்மா போய் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வரஸ்ட்டு கூட புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப விலை கம்மி, 150 ரூபா ஒரு நாளைக்கு. நம்ம வந்துட்டு இங்கேருந்து டாக்ஸி புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டாக்ஸி வந்துட்டு போல்ட்டில் புக் பண்ணியிருக்கேன். இன்னும் 3 நிமிஷத்தில் வந்துடும் நம்ம லொக்கேஷனுக்கு. ஸோ இங்கேருந்து 4 மணி நேரம் காட்டுது நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. ஸோ நீங்கள்
ஸ்கேம் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி போல்ட் டாக்ஸி ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து டாக்ஸி வந்துடும், நீங்கள் டேரெக்டாக போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துடும் இன்னும் ஒரு 4 மினிட்ஸில். தேட சொல்லுது எங்கே இருக்கான் 276 பார்ப்போமா? அந்த வருது. நம்மளை பார்த்த உடனே ஆனால் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம கெட்டப் இவங்க தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. வணக்கம் மாப்பிள்ள. ஆக்சுவலி இது எவ்வளோ கேட்குதுன்னா 4 மணாத்து 4.20 மணாத்து தான் நம்ம கொடுக்கணும் எங்களுக்கு. எதிர்பார்த்ததோட வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வெயிலில் தனப்போமேன்னு சொல்லிட்டு மியூசியம்குள்ளே போகிறோம். சரி அங்கே ஏசி போட்டிருப்பாங்கன்ட்டு அங்கே கார் மியூசியமும் ஹைதர் அலி நினைவு சின்னம்னு ஏதோ ஒரு மியூசியம் போட்டிருந்துச்சு. கைஸ் நம்ம இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹைதர் அலி மியூசியம் வந்திருக்கோம். ஆர்கிடெக்சர் அப்படியே செதுக்கியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் அதானா? டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இப்போது ஆக்சுவலி இங்கே காருக்கு மியூசியம், அதே மாதிரி நார்மலாக இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு டோட்டலாக 25 மணாத்து வாங்குறாங்க. அப்போ திரகமில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 50 திரகம்ஸ் ஆகுது. ஊர் காசுக்கு ஒரு 1200 ஆகும்னு நினைக்கிறேன். இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸு ஒரு அடல்ட்டுக்கு. கைடோட நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் கூட. நம்மளே கைடாச்சே, நம்ம எதுக்கு இன்னொரு கைடு எடுக்கணும், நாங்கள் தான்டா கேஸு அப்படிங்கிற மாதிரி கைடெலாம் நாங்கள் சூஸ் பண்ணல, நம்மளாக பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் இது வரணுமா பார்க்கணுமாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லாயிருக்கு. பட் இது ஆக்சுவலி கிளாசிக் கார் மியூசியம் கிடையாது. கீழே இருக்குது காதர் பாய், அது அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கானுங்க. என்ன ரெக்கார்டு போட்டுருக்கான்? 1995 தான் போட்டுருக்கான். இல்லை கீழே லட்சக்கணக்கான கார் வச்சுருக்கானுங்க. என்றதுக்கு விரல் பத்தாது. ஆனால் இதோட கட்டியிருக்கிறது தான் இவ்வளோ அருமையாக கட்டியிருக்கானுங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பர் இடம். இந்த ஒயிட்டில் ஆள் இருக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நடுவில் நிற்க வச்சு என்ன செய்ய அப்படியே மேலே சுற்றுவோம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சுற்றிட்டு அப்புறம் கீழே லாஸ்ட்டாக வருவோம். காருக்கு தான் நம்ம ஒன்றும் கிளிக்கவே இல்லையே. ஆக்சுவலி இது ஸ்டெப்ஸ் இருக்குது பயங்கரமாக. ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் தான் சூப்பர். ஃபோட்டோகிராஃபிக்குன்னு இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உட்காந்து வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக இருக்குது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது உள்ள என்னன்னா இந்த நாட்டோடைய ஒரு வரலாறை பற்றி இருக்குது. அந்த எக்ஸிபிஷன் டிக்கெட்டில் நார்மலாக உள்ள மியூசியமில் ஃபோட்டோஸ் இதை உருவாக்குன அவரை பற்றினது. பட் நமக்கு இதெல்லாம் மெயின் இல்லை. நமக்கு மெயின் கார் மியூசியம் தான். தேட்டர்லாம் இருக்குது, படம்லாம் காட்டுறாங்க, டாக்குமெண்ட்ரி. நமக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு முக்கியம் வந்துட்டு அதான். என்ன காதர் பாய்?
கைஸ் இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்பி தான். இது வந்துட்டு எதுவுமே 3D எதுவுமே மூவ் பண்ணல. வெறும் கம்பி வந்துட்டு நம்ம இடத்துக்கு மாறுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த உருவம் தெரியுது. கிட்ட போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வெறும் கம்பியாக தான் வச்சுருக்காங்க. அது ஒன்றும் ஆடலாம் அசையலை. நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த ஓவியம் வந்துட்டு தெரியுது. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே நிற்கிறோம். ஹைதர் அலி சென்டரில் தான். இப்போ நம்ம இருக்கிற இடத்தோடைய ஸ்ட்ரக்சரை பாருங்கள். அமேசிங், ரியலி அமேசிங்காக தான் இருக்குது. அதே மாதிரி தான் கார்பெட் மியூசியம். ஸோ இதுக்கும் நம்ம போகணும், போய் பார்ப்போம் டைம் இருந்துச்சுன்னா. மக்களே இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதாவது ஒரு ஆர்கிடெக்சர் இங்கே உள்ளது. ஃபோட்டோகிராஃபிக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் ஸ்பெஷலி இதை கவர் பண்ணுறேன். இது மியூசியம் ஆஃப் அசர்பைசான் லிட்ரேச்சர் நேம் ரிசப்ஷன்ஸ் பேலஸ். பா செமையாக இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கெலாம் போய் ட்ரை பண்ணணும். பாப்பா கொஞ்சம் வந்துக்கணும். இந்த டபுள் கேட்ஸ் மினி மினிஸ் இங்கே இருக்குது. நம்ம இந்த மினி மினிஸு இதுக்கும் நம்ம போக வேண்டிய இடம் தான். இங்கே போகலாம். ஃபுல்லாக அது தண்ணி. எல்லாமே இவங்க டூரிசம்காக வேண்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் பாக்கு சிட்டி. சரி, இதான் எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் ஹவுஸ். சுப்ரீம் கோர்ட் இங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட். நான் இதை ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணுன்னா இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறது. பாக்கு ரயில்வே ஸ்டேஷனுடைய மினியேச்சர் இது. ஆனால் இந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் வந்தோம், இங்கே வந்த மாதிரி தெரியலையே. ஆனால் முகம் சென்டரா இது. ஆக்சுவலி அங்கே பின்னாடி வந்துட்டு இதை பார்த்துட்டு அங்கே போவோம். ஹைதர் அலி ஃபவுண்டேஷன் இதுவுமே சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ஆயிலுக்காக நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. பில்டிங் அப்படியே செதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு கிறிஸ்டல் ஹால்னு போட்டிருக்காங்க. இதை நான் பார்த்தேன். தேட்டர் இருக்குது பாருங்கள், ஓப்பன் தேட்டர். இதெல்லாம் ஃப்ளாக் ஸ்பார். ஆக்சுவலி இது ஒரு இந்த இடத்துலேருந்து மேலே வியூ சூப்பராக இருக்கும். இது ஒரு பார்க் மாதிரி. இது நம்ம இதுக்கும் போகலாம். ஹைதர் அலி அவர் பேலஸ்க்கு போகிறதுக்கு ரவுண்ட் அபவுட்லாம் தாண்டி தான் போகணும். இது சூப்பராக இருக்குது மக்களே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில இங்கே உள்ள போகிறது. கூபாவில் இருக்கக்கூடியது கூபா. பட் இதை பற்றின விஷயம்லாம் நம்ம இந்த இடத்துக்கு போகிறப்ப தெரிஞ்சுக்கோம். மெமோரியல் காம்ப்ளெக்ஸு என்னது பிஹிபேத் மாஸ்க். பிஹிபேத் மாஸ்க். படிக்காத தற்குறி பேல இஸ்ரேலோட இதை பாருங்கள். கதர் பாய் இஸ்ரேல் இது மாஸ்க். பெரிய பள்ளிவாசங்க. இங்கே ஒரு அடக்கஸ்தலம் இருக்குது. யாரோடது? இவரோட அடக்கஸ்தலம் இங்கே வச்சுருக்காங்களோ. சர்ச்சு, கத்தோலிக் சர்ச்சு. பாது சூப்பராக இருக்குது. ஆர்கிடெக்சர் எடுக்கிறதுக்கு அமேசிங், ரியலி அமேசிங். நமக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் நேச்சுரலாக. ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் இது. வேறு லெவலில் இருக்குது மக்களே. இதை பார்த்துட்டு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று இருக்குது. அதுக்கும் இது பாக்கு ஒயிட் சிட்டி. இப்போ அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். மொத்த பாக்கோடைய அழகை வந்துட்டு நீங்கள் பார்த்துடலாம். 4 சீசன் ஹோட்டல். இதான் அந்த 4 சீசன் ஹோட்டல். அவ்வளோ பெருசாக கட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு பக்கத்தில் தான், இதுக்கு மேலே தான் வந்துட்டு இந்த ஃப்ளேம் டவரே இருக்குது. இதுதான் இவங்களுடைய ஒரு இது எதுன்னு சொன்னால் ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லலாம் இந்த நாட்டோட. இது நம்ம இந்த ஏரியா எல்லாமே ஈவினிங் வந்துட்டு அந்த காஸ்பியன் சி பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம அங்கே ஒர்க் பண்ணலாம். இது போர்ட் பாக்கு. இது போர்ட் பாக்கு பாருங்கள். நம்ம ராசல் கேமாவில் ஒரு ஹோட்டல் இருக்கும் இந்த மாதிரி தான். இது வந்துட்டு பில்ஹா பீச் ஹோட்டல். ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு இதுதான் இங்கே பாக்குவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ்ஸு, பில்டிங்ஸ், ஆர்கிடெக்சர் இடம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் அவசியம் இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்தெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ இன்னொரு தடவை பாருங்கள். ஸோ நீங்கள் எங்கெங்கே போகலாம், ஃபோட்டோ எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா, ஒரு பிளான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நாங்கள்
கார் மியூசியத்துக்கு போகிறோம். 3வது ஃப்ளோர் கீழே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கார் மியூசியம். காதர் பாய்கிட்ட சொன்னால் ஷாக் ஆகிட்டாப்ல, இதுக்காப்பா நீ இவ்வளோ தூரம் காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். இங்கே பாருங்கள் மக்களே, கார் மியூசியம் அந்த காலத்தில் படத்தில் பார்த்துருப்பீங்களே, லைட்டை போட்டு என்னமா இருக்குது பிரமாதமாக கார் மியூசியம். அடடா, Who you been loving since I've been gone? A long tall man with a red coat on. Good for nothing, baby, you've been doing me wrong. Who you been loving since I've been gone? Who you been loving since I've been gone? Who's been playing around with you? A real cool cat with eyes of blue. Trifling, baby, are you been true? Who's been fooling around with you? Who's been fooling around with you? Somebody saw you at the break of day, dining and dancing in the cabaret. He was long and tall, he had plenty of cash. He had a red Cadillac and a black Mustang. ஓகே கைஸ், இதோட கார் மியூசியம் முடியுது. ஸோ இது கார் மியூசியம் ரொம்ப ஒர்த்து தான், ஆனால் நம்ம மேலே பார்த்த அந்த இது ஒர்த்து கிடையாது. ஸோ இதுக்கு பிறகு நம்ம எங்கே போனோம், சாப்பிட்டோம், வந்தோம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.